வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ ஒரு படத்துக்கு போகலாம், வரீங்களா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அபுதாபி மாலில் வாக்ஸில் வந்து படம் பார்க்க போகிறோம். அயர்லாந்து படம் பார்க்க போகிறோம். நைட் 11 o'clock வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அரவுண்ட் ஒரு 8 o'clock இருக்கும். சரி, கொஞ்சம் நேரம் போய் மாலில் சுற்றி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே படம் பார்க்க போகலான்றது ஒரு பிளான். ஸோ இங்கே வந்து நைட் ஒரு 8-8:30 இப்படி தாங்க இருக்கும். ஒரு ஜெகத் ஜோதியாக இருக்கும். இங்கே இருக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, ஒரு பில்டிங் மாதிரி இன்னொரு பில்டிங் இருக்கவே இருக்காது. அதை வேடிக்கை பார்த்துட்டு போனாலே நல்லாயிருக்கும். மியூசியம்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வந்து இப்போது அபுதாபி மால் வந்தாச்சு. நேராக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வாக்ஸ் தியேட்டருக்குள்ளார நுழைவோம். தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து வாக்ஸ் தியேட்டர். அங்கேயே வந்து நிறைய ஈட்ரிஸ் இருக்குது. ஸோ போனதுமே அங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் போனதுமே இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்த மெனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இங்கே போனதுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோன்னா முதல்ல ஈஸியாக கிடைக்கிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாத்திரம் தான். அதுக்கப்புறமா எல்லாமே அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு 15 minutesலேயே வந்து பீட்சா வந்துருச்சு. ஸோ பன்னீர் பீட்சா ஆர்டர் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக சாட்டர்டே அன்னைக்கு எடுத்ததுனால சாட்டர்டே அன்னைக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதனால் 12 o'clock மட்டும் எதாவது சாப்பிட்லான்னு கொஞ்சோண்டு பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் வாங்கி வச்சுருக்கோம். படம் பார்த்துட்டு இன்டர்வலில் சாப்பிட்றதுக்காக. அவ்வளோதான். இனியோட நைட் டின்னரையும் இதோட முடிச்சுட்டு படம் பார்க்க உள்ளே வந்தாச்சு. எப்படி இருந்தது படம்? எப்படி இருந்தது படம்? சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக நல்லா பசங்க. நெக்ஸ்ட் விஷா விஷெல்லாம் இப்பயே வந்துட்டு போயிடுச்சுமா. ஆட்டு நைட் 2 மணி ஆகுது. 11 o'clock ஷோ. அட்டகாசமான படம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் தைரியமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. நைட் 2 மணிக்கு குழந்தைங்க அந்த ஃபைனல் அந்த லைன்ஸ்லாம் போடுவாங்கல்ல, எழுத்துக்கெல்லாம் வருவாங்க, அதுக்கு குழந்தைங்க ஆட்டம் போட்டாங்க. அதை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தைங்களுக்காகவே குழந்தைத்தனமாகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் பெரியவங்களுக்கு தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி படம் பார்த்தே ஆகணும். கொஞ்சம் கூட ஒரு வயலன்ஸோ ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களோ இல்லை. வயலன்ஸு இருக்குது, பட் அது வந்து அருவருப்புப்படுற மாதிரியோ இல்லை பயப்படுற மாதிரியோ அப்படி மாதிரிலாம் இல்லை. நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அயர்லாந்து பொங்கல் தான். சிவகார்த்திகேயன் தம்பி வந்து நிரூபிச்சிட்டார். அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமிக்ஸ் படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போய் அந்த காமிக்ஸ் அப்படியே படமாக பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு சூப்பரான படம். நிஜமானவே நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நிஜமாலே லைஃப்பில் ஒரு தடவை போய் பார்க்கணும். டிவிலையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லையோ அது வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாங்க. நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒர்த்தான படம். கொடுக்குற டிக்கெட்டுக்கு ஒர்த்தான படம். விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது. படம் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே ஜிலோன்னு இருக்குது. ஒரு காக்கா கிடையாது. படம் பார்த்துட்டு வரவங்க மாத்திரம்தான் அந்த மால்குள்ளேயே இருந்தாங்க. ஸோ அங்கங்கே தேடி பார்த்து நல்லா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் லைட்டாக பசிச்சிச்சு. எங்கேயாவது ஏதாவது கடை திறந்துருக்கான்னு தொட்டு பார்த்தோம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்கே நைட்டு கடை போட மாட்டானுங்க, வெளியில் போயான்னு சொல்லிட்டானுங்க. அதனால் இப்போ தேடி பார்த்ததில் கடை மூடியாச்சுங்க, நீங்கள் வெளியில் போங்கன்னு வந்துருச்சு. அதனால் பேசாத வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டு தூங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அங்கே வந்து எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது, எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அங்கங்கே ரூட் மேப்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கான்னு போய் தேடி அலைய வேணாம். அங்கங்கே இருந்து பார்த்துட்டோன்னாலே அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ தேடி பார்த்ததில் எங்களுக்கு எந்த கடையும் கிடைக்கல. அதனால் அப்படியே வந்து வெளியில் வந்தாச்சு.
சினிமா ஹால் 3rd ஃப்ளோர். அப்படியே மெல்ல கீழே இறங்கி ஒவ்வொரு இடத்துமா தேடி பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே ஷட்டர் மூடிட்டாங்க. 2 மணிக்கு அவன் திறந்து வச்சுருப்பான். இது மாதிரி யாருமே இல்லாத கோயிலுக்கு, யாருமே இல்லாத மாலில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது ஒரு தனி சுகங்க. நல்லா அழகழகாக வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு நமக்கு பிடிச்ச அளவுக்கு போகலாம். மெக்கஃபே மட்டும் தான் திறந்துருந்தது. காஃபி குடித்தா நைட்டு தூக்கம் போய்டுன்றதுனால அதையும் வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்படி இருந்தது படம்? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? ரொம்ப சூப்பராக இருந்தது படம். என்ன ரொம்ப ஸ்பெஷல்? ஜாலியாக இருந்தது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் சொன்னாங்க, விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நேச்சுரலாக வந்து அந்த ஃபேஸில் ரியாக்ஷன்ஸு, அந்த சோகமோ சந்தோஷமோ எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஏலியன் ஆர்டிஃபிஷியலாகவே இல்லைல்ல, நம்ம ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஏதோ ஹியூமன் பீயிங்மாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க வரலாமா? வரலாம், பார்க்கலாம். அம்மு, நீ என்ன சொல்ற? எவ்வளோ பிடிச்சிருந்தது உனக்கு? நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நைட் 2 மணி வரைக்கும் முழிச்சு பார்க்குற அளவுக்கு படம் வர்த்தான படம். செம்மையாக படம் பார்த்துட்டு மறுநாள் பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயாச்சு. மறுநாள் காலையில் போகி பொங்கல். ஸோ போகி பொங்கல் நினச்சிட்டு ஐலாண்ட் படத்தை பேசிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நைட் 2 மணிக்கு இந்த ஊர் ரொம்ப அழகாக முடிச்சிட்ருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.